அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, திருச்சூரில் வாழ்ந்த ஒரு பக்தர் அவர் என்ன பண்ணார், ஒரு 10 தென்னை மரம் நட்டார். தென்னை மரம் நட்டுட்டு குருவாயூரப்பன்ட்ட வேண்டிட்டாராம், குருவாயூரப்பா 10 தென்னை மரம் நட்டிருக்கேன், முதல் விளைச்சல் நிறையா தேங்காய் காய்க்கணும், காய்ச்சதுன்னா முதல் விளைச்சலில் எவ்வளோ தேங்காய் காய்க்கிறதோ மொத்தமாக உன் கோவில்லையே சமர்ப்பிச்சுடுறேன்ட்டார். குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணால் கிட்டு 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 கிட்டுன்னு ஒரு 50-60 தேங்காய் காய்ச்சிருத்து. எல்லாத்தையும் மூட்டை கட்டின்றார். நம்ம குருவாயூரப்பனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிச்சிருவோன்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி சாக்கு மூட்டையில் அத்தனை தேங்காயும் எடுத்துக்கொண்டு செல்கிறார் அந்த பக்தர் திருச்சூர்லேருந்து குருவாயூர். வழியில் பார்த்தா ஒரு சில திருடர்கள் அவரை வழிமறிச்சாலாம். இவா எங்கே போகிறேன்னு கேட்டா, குருவாயூர் போகிறேன். பெரிய மூட்டையோடு வந்திருக்கியே, பரவாயில்ல, மூட்டையை பிரி என்ன வச்சுருக்கேன்னார். அவர் சொன்னார், என்கிட்ட பொண்ணோ பொருளோ ஒன்றும் கிடையாது, இருந்து 10 தென்னை மரம் தான் நட்டேன், தேங்காய் காய்ச்சுது, இதை குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கலான்னு கொண்டு போகிறேன். ஓ தேங்காய் இருக்கா, அப்போ தேங்காய் எங்கள்கிட்ட கொடுன்னா. ஐயோ இது உங்களுக்கு கொடுக்க முடியாது, இது குருவாயூரப்பன் தேங்காய், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அவள் சொன்னா, வேறு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எந்த தேங்காயாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட பொண்ணு கிடைக்குமா பொருள் கிடைக்குமா என்ன கிடைக்கும்னு பார்த்தேன், எதுவும் கிடைக்கலன்னா கிடைச்ச வரைக்கும் லாபம், தேங்காயாவது கிடைச்சதோ இல்லையோ கொடுத்து தான் ஆகணும்னா. அவர் சொன்னார், பாருங்க, சாதாரண என்னோட தேங்காய்னா கூட கொடுத்துருவேன், இது குருவாயூரப்பன் தேங்காய், இதை எப்படி கொடுக்க முடியும் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இப்போது அங்கேயே குசு குசுன்னு பேசிகிட்டே இருந்தால் புரியாது இல்லையா, நம்ம என்ன நீங்கள் கவனிச்சாதான் புரியும். அந்த மாதிரி நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இது குருவாயூரப்புக்குன்னு உள்ள தேங்காய். அவன் உடனே கேட்டான், அப்படியா, குருவாயூரப்பன் தேங்காய்னா என்ன கொம்பா முளைச்சிருக்கு, பார் கத்தியை காட்டி மிரட்டுறோம், ஒழுங்காக தேங்காயை கொடுன்னா கொடு, குருவாயூரப்பன் தேங்காய்னா என்ன கொம்பா முளைச்சிருக்குன்னா. பிரித்து காமிச்சா 60 தேங்காய்க்கும் கொம்பே முளைச்சிருந்துதான். தேங்காய்க்கு எங்கேயாவது கொம்பு முளைக்குமான்னா, குருவாயூரப்பன் என்ன சொல்கிறான், சாத்தியம் இல்லாத விஷயமா இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்தால் நான் அதை சாத்தியப்படுத்தி காட்டுவேன். என்ன கேட்டால் கிண்டல் தானே பண்ண, குருவாயூரப்பன் தேங்காய்னா கொம்பு முளைக்குமா, கொம்பு முளைச்சிது. அசந்து போயிட்டான் திருடன். ஐயா க்ஷமிச்சுக்கோங்க எடுத்துன்னு போங்கன்ட்டான். அத்தனை தேங்காயும் கொண்டு வந்து குருவாயூரப்பனுக்கு கொம்பு முளைச்ச தேங்காயாக சமர்ப்பிச்சாராம். அதுக்கு சான்றா பல ஆண்டுகளாக அந்த கொம்பு முளைச்ச தேங்காயில் 2 மட்டும் அவள் ப்ரிசர்வ் பண்ணி சூப்பரிண்டென்ட் ஆஃபீஸ்க்கு மேலே தொங்க விட்டுருந்தா. இப்போ கொஞ்சம் செக்யூரிட்டி ரீசனுக்காக உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். எதுக்கு அதை நோக்கி கை கூப்பணும்னு சொல்கிறோன்னா, தேங்காய்க்கு கொம்பு முளைப்பதுங்கிறது பொதுவாக லோக்கத்தில் சாத்தியம் இல்லை, ஆனால் பகவான் நினச்சா அது சாத்தியம்னா குருவாயூரப்பன் உணர்த்துறான். துபார், உலகத்தில் ஏதோ சாத்தியம் இல்லைங்கிறதுக்காக நீ உன்னோட கான்ஃபிடென்ஸை இழந்துடாத, என் மீது நம்பிக்கை வை, அசாத்தியமானதை கூட நான் சாதிச்சு காட்டுறேங்கிறான். நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த காலத்தில் ப்ரேயருங்கிற ஒரு நல்ல பழக்கம் குறைஞ்சி போயிடுது. எந்த ஒரு கஷ்டம்னாலும் அந்த காலத்தில் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான், நடக்கும், நம்புவான், நமக்கும் நல்லது நடக்கும். இந்த காலத்தில் இந்த ப்ரேயருங்கிற ஹேபிட்டே இல்லாதனால ஒரு சின்ன ஏமாற்றம் வந்தால் ஐயோ வாழ்க்கையே போச்சேன்னு ஏதேதோ தப்பான தேவையில்லாத முடிவெல்லாம் எடுக்கிறா. காரணம் என்னென்னா, இந்த ப்ரேயருங்கிற ஹேபிட் இல்லை. பகவான் மீது நம்பிக்கை வைப்போம், சாத்தியமே இல்லைனாலும் அவன் சாதிச்சு கொடுப்பான். அவன் மேலே நம்பிக்கை வச்சா பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வான்னா. அவன் அருள் இருந்தால் எதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறோமோ அதையும் சாத்தியமாக ஆக்கி கொடுப்பான். கொம்பு முளைச்ச தேங்காயை வணங்கிக் கொள்கிறோம். வணங்கிக் கொண்டு அப்படியே கிழக்கு வாசல் வழியாக குருவாயூர் கோவிலுக்குள்ளே நாம் இப்போது நுழைகிறோம். கிழக்கு வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சா தங்க துவஜஸ்தம்பம் இருக்கு, தீபஸ்தம்பம் இருக்கு. அந்த இடத்துல எம்பெருமான் குருவாயூரப்பன் திருவடிகளே தஞ்சம்னு துவஜஸ்தம்பத்துக்கு கீழே விழுந்து சேவிச்சுட்டு மேற்கொண்டு அப்படியே உள்ளே சென்றால் யாத்திரையின் 3வது அங்கம் குந்துமணி உருளி. நம்ம சன்னதியிலையும் இருக்கு, அந்த குந்துமணி வச்சிருக்கா பாருங்க, உருளின்னு ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் நிறைய குந்துமணி உருளி இருக்கும், குந்துமணிகள்லாம் போட்டு வச்சிருப்பா. பக்தர்கள் வரவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, இப்போ கோவிலுக்குள்ளே அந்த கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்ததும் குந்துமணி உருளியில் காசு போடுறவா போடுவா. அந்த குந்துமணிகளை கைகளால் இப்படியே 9 முறை அலைவார்கள். அளப்பறதுன்னு சொல்கிறோம் பாருங்க, நல்ல தமிழில் அலைதல்னு சொல்லுவா. 9 முறை இப்படி அலைவாளாம். எதுக்குன்னா, நம்ம மனசில் என்ன பிரார்த்தனை இருந்தாலும், நம்ம நேராக யாத்திரை போகிறோமோ வெர்ச்சுவல் யாத்திரை போகிறோமோ, நம்ம குருவாயூரப்பன்ட்ட ஏதோ ஒரு பிரார்த்தனையை மனசில் வச்சுன்னு வந்திருப்போம். என்ன பிரார்த்தனையோ எல்லாரும் இப்போது ஒரு 2 நிமிடங்கள் அந்த பிரார்த்தனையை குருவாயூரப்பன் மீது அப்படியே விண்ணப்பம் பண்ணிட்டு மானசீகமாக குந்துமணிகளை 9 முறை அழைகிறோம். 9 முறை அந்த பிரார்த்தனையை மனசில் வச்சுட்டே நாம் அழைஞ்சோன்னா, என்ன பிரார்த்தனையோடு அவள் வந்திருக்காளோ அதை குருவாயூரப்பன் பரிபூரணமாக நிறைவேற்றி தருவான். அதெல்லாம் இருக்கட்டும், குந்துமணியை உருட்டினா அதுக்காக பிரார்த்தனையை நிறைவேற்றுவாரான்னா, அந்த குந்துமணிக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்குது. நாம் ஏதோ நினச்சிட்டு இருக்கோம் இத்தினூண்டு குந்துமணின்னு. அது என்ன வரலாறுன்னா, குருவாயூரில் ஒரு வயசான 90 வயசு மூதாட்டி இருந்தாள். அந்த மூதாட்டிக்கு க்யூவில் நின்னெல்லாம் குருவாயூரப்பனை சேவிக்க முடியாது, கஷ்டம். அவள் பாவம் 90 வயசுனா உடம்புல 1000 பிரச்சனை இருக்கும். அவள் என்ன பண்ணுவாளாம், ஒவ்வொரு நாளும்
என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துன்னு வந்து குருவாயூரப்பனுடைய பிராகாரத்தில் வச்சுட்டு போயிடுவாளாம். இந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்திங்கிற மாதிரி ஒரு இலை கிடைச்சா இலை, பூ கிடைச்சா பூ, பழம் கிடைச்சா பழம், என்ன கிடைக்கிறதோ குருவாயூரப்பனுடைய பிராகாரத்தில் வச்சுட்டு குருவாயூரப்பா உனக்கு சமர்ப்பணம் கொடுத்துட்டேன்னு போயிடுவா. ஆனால் அவள் பக்தியோடு கொடுத்ததுனால ஒன்னொன்னையும் குருவாயூரப்பன் ஆசையோடு ஏற்றிருக்கிறான், ஆசையோடு அங்கீகரித்திருக்கிறான். இப்படி அவள் சமர்ப்பித்து கொண்டே வருகிறாள். ஒரு நாள் இந்த மூதாட்டிக்கு ஒன்றுமே கிடைக்கலையாம். குந்துமணி, ஒரே ஒரு குந்துமணி கிடச்சிது. குருவாயூரப்பா இன்னைக்கு உனக்கு வெறும் குந்துமணி தாண்டா, இந்தாடா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒத்த குந்துமணியை பிராகாரத்தில் வச்சுட்டு இவ போயிட்டாளாம். அதே நாள் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த ராஜா குருவாயூர் கோவிலுக்கு ஒரு யானையை டொனேட் பண்ணான். குருவாயூருக்கு யானை டொனேட் பண்ணுற வழக்கம் உண்டு. அந்த ராஜா என்ன பண்ணுறான், ஒரு யானையை டொனேட் பண்ணான். அந்த யானை கோவிலுக்குள்ளே வந்தது என்ன பண்ணிடுத்து, பிராகாரத்தில் இந்த மூதாட்டி குந்துமணியை கீழே வச்சுட்டு போயிருந்தா. யானை குந்துமணியை மிதிச்சுடுத்து. உள்ளேந்து குருவாயூரப்பன் உத்தரவு, இந்த யானையை நான் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். ராஜா அசந்து போயிட்டான். என்ன என்ன தப்பு, என்னாச்சு? இல்லை, அந்த மூதாட்டி ஆசையோடு ஒரு குந்துமணியை சமர்ப்பிச்சா, அந்த குந்துமணியை யானை மிதிச்சுடுத்து, எனக்கு யானை வேண்டாம். ராஜா கேட்டான், இல்லையே குந்துமணி சின்னது, யானை தானே பெருசுன்னா. பகவான் சொன்னான், நான் பொருளின் எடையை பார்க்க மாட்டேன், பக்தியின் எடையைத்தான் பார்ப்பேன். நீ கொடுத்த இவ்வளோ பெரிய யானையை விட அந்த 90 வயசு பாட்டி கொடுத்த அந்த சின்ன குந்துமணி தான் எனக்கு பெருசு. அதை மிதித்த இந்த யானை எனக்கு வேண்டான்ட்டான் குருவாயூரப்பன். அதுக்கப்புறம் ராஜா மன்றாடி, பெருமாளே மன்னிச்சுக்கோ, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லு, அதை வேணாலும் நான் பண்ணிடுறேன், இந்த யானையை நீ ஏற்றுக்கணும்னு பிரார்த்திச்சான். உடனே குருவாயூரப்பன் சொன்னானா, அப்படியா, அப்படின்னா ஒன்று பண்ணு, ஒரு உருளி கொண்டு வந்து அது முழுக்க குந்துமணியை நிரப்பி 9 முறை உன் கைகளால் அந்த குந்துமணிகளை உருட்டு. நீ குந்துமணி உன் கையால் சமர்ப்பிச்சா நான் இந்த யானையை ஏற்றுக்கிறேன்ட்டான். அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணாராம், ஒரு வெங்கல உருளி கொண்டு வந்து அதில் குந்துமணியை நிரப்பி தன் கையால், இதே போல் நாம் இப்போ பிரார்த்தனையை மனசில் நினச்சிட்டே அப்படியே அதை அழைக்கிறோம் பாருங்கள், அதுபோல் ராஜா, என் பெருமானே நான் சமர்ப்பித்த இந்த யானையை நீ ஏற்றுக்கணும்னு 9 முறை குந்துமணிகளை அப்படியே கைகளால் அலைந்தான். அதற்காக கருணை கொண்டு இறங்கிய குருவாயூரப்பன் போனா போகிறது யானையை கொடுன்னு எத்துன்றானோ. அதுதான் அந்த குந்துமணி உருளி. அது உணர்த்தும் விஷயம் என்னென்னா, ஒன்னொன்றுக்குள்ளேயும் மெசேஜ் இருக்குது. அந்த ஆலமரம் நமக்கு என்ன உணர்த்துறதுன்னா, நீ இருந்த இடத்துலேருந்து வழிபாடு செய், எம்பெருமான் ஏற்றருள்வான். அந்த 2 கொம்பு முளைச்ச தேங்காய் என்ன உணர்த்துறதுன்னா, சாத்தியமில்லாத விஷயமா இருந்தாலும் மனம் தளர விடாதே, ஏன்னா பகவான் அருள் இருந்தால் அதை சாதித்து காட்டலாம். இப்போ இந்த குந்துமணி உருளி உணர்த்துவது என்ன விஷயம்னா, நீ கொடுக்கறது எவ்வளோ பெரிய பொருளுங்கிறது விஷயம் இல்லை, நீ எவ்வளவு பக்தியோடு கொடுக்கிறாய் என்பது தான் முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த குந்துமணி உருளிக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது. குருவாயூரில் வாழ்ந்த ஒரு சில சிறுவர்கள், ஒரு 4 சின்ன பசங்க, அவன் என்ன பண்ணிட்டான், இந்த குந்துமணி உருளியில் காசு போட்டு போவா பக்தர்கள். இங்கேயும் பார்த்தேன், காசெல்லாம் போட்டு தான் போயிருக்கா. இந்த பசங்க என்ன பண்ணான், 4 பேரும் அந்த குந்துமணியை அலப்பறாப்பில் அந்த காசெல்லாம் எடுத்துருவானோ. கையை விட்டு குந்துமணியை அலப்பிண்டே காசை எடுத்துடுறது. காசை எடுத்துட்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்ருவானுங்க. இப்படி பல நாள் நடந்திருக்கு. அந்த எதிர்த்தாப்பில் சூப்பரிண்டென்ட் ஆஃபீஸ்லேருந்து சூப்பரிண்டென்ட் ஒரு நாள் கவனிச்சார், எதுக்கு இந்த 4 பசங்களும் வரான், டெய்லி குந்துமணி அலப்புறான், இவங்களை பார்த்தா பெரிய பக்தர்கள் மாதிரி தெரியலை, திருட்டு மொழி வேற முடிக்கிறான். ஒரு நாள் கையங்களவும் பிடிச்சி, டேய் ஏண்டா கோவிலில் இந்த குந்துமணி உருளியில் காசு போட்டு போயிருக்கா பக்தர்கள்லாம், அதெல்லாம் திருடுறீங்களா, ஏன்டா திருடினீங்கன்னு கேட்டார். ஐயோ பசிக்கு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்காக திருடிட்டோம்னா. அப்படியா, பசிக்கு தான் திருடி இருக்கான், சின்ன பசங்க தான், இருந்தாலும் தண்டிக்காமல் விடப்படாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, கோவிலை 10 பிரதட்சணம் சுற்றுங்கடா. யாராண்ணா? 4 பேர். சரி, 4 பேரும் கோவிலை 10 சுற்றி வாங்கன்னார். 4 பேர் சுற்ற ஆரம்பித்தான். ஒரு ரவுண்ட் ஆச்சு. 2வது ரவுண்டு வரும்போது பார்த்தா 5வது பையன் ஒருத்தன் பின்னாடியே போயிட்டு இருந்தான். சூப்பர் என்னன்னு பார்த்தாரு, நான் 4 பேரை தானே சுற்ற சொன்னேன், 5வது ஒருத்தன், இங்கே வா நீ யாருன்னார். நான் தான் குருவாயூரப்பன்னா. இரு நீ எதுக்கு சுத்துற? இல்லை, அந்த திருட்டில் எனக்கும் பங்கு இருக்குது. உனக்கும் பங்கு இருக்கா? இல்லை, அந்த 4 பசங்க இருக்காங்களே, ஒவ்வொரு நாளும் குந்துமணி உருளேருந்து காசு திருடுவான். காசு திருடிட்டு போய் வாழைப்பழம் வாங்குவான். எவ்வளோ வாழைப்பழம் வாங்குறானோ அதில் பாதியை குந்துமணி உருளிக்கு பக்கத்திலேயே குருவாயூரப்பா உனக்கு அர்ப்பணம்னு வச்சுட்டு மிச்சத்தை தான் அவன் சாப்பிடுவான். திருட்டில் எனக்கு பங்கு இருக்குன்னா தண்டனையிலையும் பங்கு இருக்கணும் இல்லையா? அவன் கொடுத்த பழத்தை நான் சாப்பிட்ருக்கேன், அப்போ தண்டனை கொடுத்தா நானும் வாங்கிக்கணும் இல்லையோ? நானும் சுத்துறேன்னு 4 பசங்க சுற்றுறது, பின்னாடி குருவாயூரப்பனும் சுற்றினானோ. அப்போது கண்கண்ட பிரத்யக்ஷ தெய்வமாக, அடியார்களோடு உரையாடி உறவாடி விளையாடக்கூடிய தெய்வமாக அவன் காட்சி தரும் இடம் குருவாயூருங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் அப்படியே மனசில் நினச்சிட்டு குந்துமணி உருளி அப்படியே அலப்பிட்டு மேற்கொண்டு போனால் குருவாயூரின் ட்ரேட்மார்க் துலாபாரம். இதான் 4வது அங்கம். இப்போ யாத்திரையில் ஆலமரம் ஆச்சு, அடுத்து என்ன? கொம்பு முளைச்ச தேங்காய், அடுத்து குந்துமணி உருளி, இப்போ 4வதாக துலாபாரம். துலாபாரம்னா எடைக்கெடை காணிக்கை சமர்ப்பிப்பது.
அதாவது ஒரு தராசு இருக்கும். எந்த பக்தர் காணிக்கை சமர்ப்பிக்க விரும்புகிறாரோ தராசின் ஒரு தட்டில் அவர் அமர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய சரிசமமான அந்த எடைக்கு என்ன காணிக்கை விரும்புகிறாரோ அது இன்னொரு தட்டில் சமர்ப்பிக்கணும். அது குருவாயூரில் அதுக்கு ஒரு ஐதிஹியம் வச்சுருக்கா. கேன்சர் குணமாகணும்னா தண்ணீர் துலாபாரம் சமர்ப்பிக்கணும். டயபெட்டிஸ் சுகர் போகணும்னா அதுக்கு சுகரே துலாபாரத்தில் சமர்ப்பிக்கணும். பித்ருதோஷம் போகணும்னா எள்ளு துலாபாரம். இப்படியெல்லாம் பல பிரார்த்தனைகள். இந்த துலாபாரம் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். இது உங்கள் கூகுள் ஆச்சாரியாரை கேட்டாலும் சொல்லுவார். எல்லாருக்கும் அவர் தானே இப்போ ஆச்சாரியார். ஆனால் கூகுள் ஆச்சாரியார் நான் இப்போ இன்னும் நிறையா வந்துட்டா. மெட்டா ஆச்சாரியார், ஏஏ ஆச்சாரியார், அப்புறம் ஜெமினி கணேசன் ஆச்சாரியார்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி ஆச்சாரியன், இப்படிலாம் இருக்கா. அதில் போட்டாலும் வரும். எதுக்குன்னா இது மீடியாவில் வந்தது இந்த செய்தி. 2011 திருச்சூரில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அந்த திருச்சூர் பிச்சைக்காரர் என்ன நினச்சாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் குருவாயூரப்பன்ட்ட வேண்டின்றாராம். குருவாயூரப்பா, நான் பிச்சைக்காரனா இப்படி திருச்சூரில் இருக்கேன், நீ எப்படியாவது திடீர்னு என்ன ஓவர் நைட் பணக்காரனா கோட்டீஸ்வரனா ஆக்கணும், உன் பொறுப்பு. நீ மட்டும் அப்படி எனக்கு கோட்டீஸ்வரன் ஆக்கினா உனக்கு என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? துலாபாரம் போனால் போகிறது. துலாபாரத்தில் எடைக்கெடை கொடுக்கணுமே. நாம் ஒரு 70 கிலோ இருக்கோம். 70 கிலோவுக்கு வெல்லம் கற்கண்டெல்லாம் காஸ்ட்லி. தண்ணீர் துலாபாரம் தரேன்னார். எடைக்கெடை தண்ணீர் தரேன்னு வேண்டின்றாராம். 2 நாளில் எங்கேயோ நடந்து போகும்போது கீழே ஒரு லாட்ரி டிக்கெட் கிடச்சிது. அதுவும் அவர் காசு கொடுத்து வாங்கலை, கீழே கிடச்ச லாட்ரி டிக்கெட். அதை எடுத்தா அந்த லாட்ரி சீட்டில் 1 கோடி பம்பர். உண்மையாகவே குருவாயூரப்பன் அவரை கோடீஸ்வரன் ஆக்கிட்டான். அப்படியே அவர் கண்ணீர் விட்டு அழுது, எப்பா நீ கண் கண்ட தெய்வம், கலியுக தெய்வம்ப்பா, ஏதோ பேச்சு வாக்கில் என்ன கோடீஸ்வரனாக்கு, தண்ணீர் துலாபாரம் தரேன், என்ன உண்மையாகவே லாட்ரி சீக்கிட்ட கொடுத்து கோடீஸ்வரனாகவே ஆக்கிட்டியே. அதனால என்ன பண்ணார், துலாபாரம் கொடுத்துட வேண்டித்தான். அப்புறம் அவர் மனசில் தோணித்தான், தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ கருணையோட கேட்டதை கொடுத்துருக்கான், இவனுக்கு கற்கண்டாவது துலாபாரத்தில் சமர்ப்பிக்கலாம், தண்ணீர் வேண்டான்ட்டு கற்கண்டு எடைக்கெடை வாங்கிட்டு குருவாயூரில் போய் துலாபாரம் கொடுக்க இவர் ஒரு தராசு தட்டில் ஏறி உட்காந்துட்டார். இன்னொரு பக்கம் கற்கண்டு வைக்கிறா. 70 கிலோ வச்சா கற்கண்டு பத்தலை, இவர் வெயிட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 80 வச்சா அப்பவும் இவர் தான் கீழே இருக்கார். 90, 100. அப்புறம் தான் யோசிச்சா, என்ன இந்த மனுஷனை பார்த்தா இவ்வளோ வெயிட் இருக்கிற மாதிரி தெரியலையே, நமக்குன்னா வேறு பயம் வந்துடும், ஒரு வேளை நமக்கு வெயிட் ஏறிண்டே இருக்கும், நாம் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்லாம் போயின்னு இருக்கோம் நமக்கு அப்படி. ஆனால் அவர் யோசிக்கிறார், 150 கிலோ கற்கண்டு வச்சாச்சு, வச்சாலும் இவர் வெயிட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. என்னன்னு புரியாமல் அப்புறம் உள்ள அர்ச்சனை பண்ணக்கூடிய நம்பூதிரி அழைத்து கேட்டா. நம்பூதிரி கேட்டாரா, நீங்கள் என்ன வேண்டின்றேன்னு கேட்டார். தண்ணீர் துலாபாரம். அப்புறம் எதுக்கு கற்கண்டு கொடுக்குறேள், நீங்கள் என்ன வேண்டின்றேளோ அதை கொடுத்தா தான் குருவாயூரப்பன் ஏற்றுப்பான்னார். இவர் சொன்னார், அப்படி இல்லை, தண்ணீர் கொடுத்தா அது அற்பமாக இருக்கும், கற்கண்டுனா கௌரவமாக. வேறு நீ கொடுக்குற பொருளால் தான் குருவாயூரப்பனுக்கு புதுசாக செல்வம் வரணுமா? நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ நான் துலாபாரம் கொடுத்து அதெல்லாம் தேவையில்லை, அவன் உலகத்தையே ஆண்டுருக்கான், நாம் கொடுத்தெல்லாம் அவனுக்கு செல்வம் வரணும்னு தேவையில்லை. உன் பக்தியின் எடை ஒன்றை தவிர பொருளின் எடையை பகவான் பார்க்க மாட்டான். உன் பக்தியின் எடையைத்தான் பார்க்கிறான். நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அதை கொடுத்தால் பகவான் ஏற்றுப்பான்னார். அதுக்கப்புறம் கரெக்டாக 70 கிலோ தண்ணீர் துலாபாரம் கொடுத்தா சரியாயிடுதான். இப்படி கண்கண்ட தெய்வமாக துலாபார பிரார்த்தனைக்கும் அனுகிரகம் செய்பவன் குருவாயூரப்பன். அதனால் மானசீகமாக அந்த துலாபாரத்தையும் நோக்கி கைகூப்பி கொண்டு இப்போ அப்படியே அந்த சின்ன வாசல் இருக்கு பாருங்க, அந்த சின்ன வாசல் வழியாக இப்போது உள்ளே நுழைந்தால் இடதுபுறத்திலே ஒரு திண்ணை இருக்கிறது. அந்த திண்ணைக்குத்தான் பட்டத்ரி மண்டபம்னு பேர். அந்த திண்ணையாகிய பட்டத்ரி மண்டபத்தில் அமர்ந்தபடிதான் நாராயண பட்டத்ரி நாராயணீயம் என்ற அற்புதமான காவியம் 1036 ஸ்லோகங்கள் கொண்ட பாகவத புராணத்தின் சாரமாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் குருவாயூரப்பனை செகண்ட் பர்சனில் அட்ரஸ் பண்ணி, குருவாயூரப்பா அன்னைக்கு எப்படிரா நீ மதுராவில் அவதாரம் பண்ண, குருவாயூரப்பா ராமனா அவதாரம் பண்ணி எப்படிரா நீ ராவணனை சம்ஹாரம் பண்ண, குருவாயூரப்பா நரசிம்மனாக தூணை பிளந்து கொண்டு தோன்றினாயே, குருவாயூரப்பா வாமனனாக எப்படியெல்லாம் உலகத்தை இழந்தாய், குருவாயூரப்பா கண்ணெதிரில் கண்கண்ட தெய்வமாக காட்சி தருகிறாய. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவனோடு நேரே பேசக்கூடிய மாதிரி. நாராயணியை நாம படித்தாலும் குருவாயூரப்பனோட நாம ஒரு கான்வர்சேஷன், உரையாடுவது போன்ற அனுபவம். அந்த நாராயணியத்தை இயற்றிய இடம் சின்ன வாசல் வழியாக உள்ளே போகிறோம். இடதுபுறம் பட்டத்ரி மண்டபம்ங்கிற அருமையான அந்த திண்ணை. அங்கே பார்த்தா ஒரு பட்டயம் குருவாயூரப்பன் எழுதி கொடுத்துருக்கான், இது நாராயண பட்டத்ரிக்கு சொந்தமான இடம், இதுதான் நாராயணிய பட்டத்ரி மண்டபம் அப்படின்னு. அந்த மண்டபத்தை நோக்கி கை கூப்பும்போது நம்ம மனசில் அப்படியே இந்த காட்சி, நாராயணியம் எப்படி உருவானது என்ற காட்சி நம் மனத்தில் தோன்றுகிறது. கேரளாவில் மேல்பத்தூர்னு ஒரு ஊர், நம்ம திருநாவாயின்னு திவ்யதேசம் இருக்குது பாருங்க, அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் மேல்பத்தூர். அந்த மேல்பத்தூரில் நாராயண பட்டத்ரின்னு ஒரு பெரிய ஸ்காலர் வாழ்ந்து வந்தார். அவருடைய குருவுக்கு அச்சுத பிஷாரோடின்னு பேர். இந்த பட்டத்ரியின் குருவான அச்சுத பிஷாரோடிக்கு வாத்தரோகம்ங்கிற நோய் வந்துதான். அது என்ன வாத்தரோகம்? நம்ம பாஷையில் சொல்லணும்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி.
கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு முட்டும் அப்படியே கட்டு 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 கட்டுன்னு அப்படி ஒரு வலி. அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் அச்சுத பிஷாரோடி துடிக்கிறார். இதை சிஷ்யர் நாராயண பட்டதிரி பார்த்தாராம். ஆச்சாரியன், நீங்கள் துடிப்பதை என்னால் பார்த்து கொள்ள முடியல. இவர்கிட்ட யோக சக்தி இருக்குது, யோக பலம் இருக்குது. அந்த யோக பலத்தால் உங்கள் வியாதியை நான் வாங்கிக் கொள்கிறேன்னு குருவான அச்சுத பிஷாரோடிக்கு வந்த அந்த வாத ரோகத்தை நாராயண பட்டதிரி நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டார். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணியிருக்கா. ஆச்சாரியனுக்கு வந்த நோயை தனக்குன்னு வாங்கிட்டுருவா. இவர் வாங்கிட்டார். இப்போ இவர் துடிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அந்த நோய் என்னன்னு அவருக்கு புரிஞ்சுதான். என்ன சும்மாவா சொன்னால் தனக்கு வந்தாதான் தெரியும் தலைவலியும் திருகுவலியும்னு. கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஜாயிண்ட் விடாமல் அப்படி ஒரு வலி கடுக்கிறது. கழுத்தை திருப்ப முடியாது, இப்படியே தான் இருக்கணும். இந்த பக்கம் திருப்ப முடியாது, இந்த பக்கம் திருப்ப முடியாது, கழுத்து இப்படியே இருக்கும். கால் மடக்கின்னு உட்காந்தா மடக்கே உட்கார வேண்டியதான், காலை திரும்ப நீட்ட முடியாது, கையை இதுக்கு மேலே அசைக்க முடியாது. அப்படி ஒரு வலி, ஸ்டிஃப்னஸ். எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போனார், யாராலையும் அதை குணப்படுத்த முடியல. ஆனால் இதில் பாருங்க, இவருடைய யோக பலம் ஆச்சாரியன்ட்டேருந்து நோயை வாங்கிக்கிறதுக்கு உதவித்து, யோக பலத்தால் நோயை குணப்படுத்த முடியல. கடைசியாக என்ன பண்ணுறார், அந்த பட்டதிரியோட வீட்டில் கோபாலன்னு ஒரு பணியாளர் வேலைக்காரர் வேலை செஞ்சு வந்தார். அந்த கோபாலன்கிறவர்கிட்ட தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தார் பட்டதிரி. ஜாதகத்தை கொடுத்து, நீ இதை எடுத்துட்டு துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன்னு ஒரு பெரியவர் இருக்கார். அவர் தான் மலையாளத்தில் ராமாயணம் எழுதினவர். அந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன்ட்ட போ, என் ஜாதகத்தை காட்டி எனக்கு எப்படியாவது இந்த நோய் குணமாகுமான்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லு, அந்த மகான் தான் பார்த்து சொல்லணும்னு ஜாதகத்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த கோபாலனும் பட்டதிரி ஜாதகத்தை எடுத்துட்டார். துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன்ட்ட போனார். அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுண்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார். அந்த எழுத்தச்சன் அதை கேட்டதும் இந்த கோபாலன் அலறி அடிச்சுன்னு ஐயோ அம்மா ஐயோன்னு சொல்லின்னு ஓடி வந்தாராம். பட்டதிரிட்ட வரார், அப்படியே கதறிட்டு வரார். என்னாச்சுன்னு கேட்டார் பட்டதிரி. ஐயோ அவர் ஒரு விஷயம் சொன்னார் சுவாமி. ஐயோ என்னப்பா சொன்னார்? நோய் குணமாகாதுன்னு சொல்லிட்டாரா? இல்லை நோய் குணமாகும்ட்டார். அப்புறம் என்ன? இல்லை ஆனாலும் ஒரு விஷயம் சொன்னார். ஐயோ அதை நான் எப்படி சொல்வது? சில பேர் சஸ்பென்ஸ் வச்சே நம்மளை காலி பண்ணிவிடுவா. எப்படி சொல்லுவது? என்ன சொன்னார் சொல்லுப்பா. இல்லை நோய் குணமாகும்னார். நல்ல விஷயம் தானே. இல்லை ஆனால் ஒரு பரிகாரம் பண்ண சொன்னார். சரி இது என்னன்னு சொல்லு. இல்லை அது கட்டமான பரிகாரம். அதான் வேடிக்கையாக சொல்லுவா. ஒருத்தர் ஒரு ஜோசியர்கிட்ட போனாராம், ரொம்ப கட்டமாக இருக்குன்னார். ஜோசியர் ஒரு பரிகாரம் சொன்னார். நான் கஷ்டமே பட்டுக்கிறேன்ட்டு இவர் வந்துட்டாராம். ஏன்னா நீங்கள் சொல்கிற பரிகாரம் நான் படுற கஷ்டத்தை விட கஷ்டமாக இருக்குது, இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு நான் கஷ்டமே பட்டு போயிடுவேன். அந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு பரிகாரம் சொல்லிட்டார். என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன்? என்னதான்ப்பா சொன்னார்னு கேட்டார் பட்டதிரி. அந்த கோபாலன் சொன்னார், உங்கள் ஜாதகத்தை பார்த்தார் எழுத்தச்சன், உங்கள் நோய் குணமாகும். ஆனால் அந்த நோய் குணமாகணும்னா நாராயண பட்டதிரி குருவாயூர் கோவிலுக்கு போய் குருவாயூரப்பன் முன்னாடி உட்காந்துண்டு நாக்கால மீனை தொட்டு பாடணுங்கிறார். எங்கேயாவது குருவாயூரப்பன் முன்னாடி போய் மீனை எடுத்து வச்சுட்டு அதை நாக்கால தொட்டு எச்ச பண்ணி மீனை வச்சுட்டு ஐயோ இது பண்ணாலே பெரிய பாபம் இல்லையா? இப்படி நாக்கால மீனை தொட்டு குருவாயூரப்பன் முன்னாடி பாடினா உங்கள் நோய் குணமாகுங்கிறார். ஐயோ இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னார். பட்டதிரி சிரிச்சாராம். இந்த பருப்பா, மகான்கள்லாம் சில விஷயம் சூக்ஷ்மமாக சொல்லுவா, அதை அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கக்கூடாது. அது என்ன சாரம்னு புரிஞ்சுக்கணும். மீனை தொட்டு பாடுன்னா மீன்லேருந்து தொடங்கி பகவானுடைய அவதாரங்களை பாடுன்னு அர்த்தம். பகவான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கானோ இல்லையோ, மீனை தொட்டு பாடுன்னா மீன்லேருந்து ஆரம்பி. பாகவத புராணத்தில் பகவானுடைய எத்தனை அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் பாடு. பாகவத புராணத்தின் சாரத்தை பாடு. பாகவதம் எப்படி விசேஷமாக கிருஷ்ணாவதாரத்தை நன்றாக விரிவாக சொல்கிறதோ, குருவாயூரில் கிருஷ்ணனா பகவான் இருக்கான், அவன் சரித்திரத்தை விரிவாக பாடு. மீனை தொட்டு பாடுன்னா நாக்கில் மீனை வச்சுன்னு பாடுன்னு அர்த்தம் இல்லை, மீன்லேருந்து ஆரம்பித்து பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் பாடுன்னு அர்த்தம். புரிஞ்சு போச்சு. குருவாயூருக்கு போனால் நோய்கள் எல்லாம் விலகும். இன்றைக்கும் எந்த நோயாக இருந்தாலும் அவங்ககிட்ட போயாச்சுன்னா அந்த நோயை குணப்படுத்தி கொடுத்துருவான். அதனால் பட்டதிரி சொன்னார், இந்த நோய்க்கு ஒரே மருந்து குருவாயூரப்பன் அருள். என்னை அழைச்சின்னு போங்கன்னார். அவரால் பயணிக்க முடியாது. அதனால் ஒரு 10-15 பேர் பல்லக்கில் நாராயண பட்டதிரியை அமர்த்தி கொண்டு குருவாயூருக்கு அழைத்து வந்தார்கள். நாம் வந்த மாதிரி அதே ரூட்டில் வரார். அப்படியே குருவாயூருக்கு வருகிறார். பெரிய கருடன், ஆலமரம், அதுக்கப்புறம் கருங்கல், அப்படியே வந்தால் நாராயண சரஸ். நாராயண சரஸில் இவ அப்படியே அவரை பிடித்து நீராட செய்கிறார்கள். நீராடி ஆடையை மாற்றிவிட்டார், நெத்திக்கு திலகம் இட்டுட்டார். அதுக்கப்புறம் உள்ளே வருகிறார். துவஜஸ்தம்பம், தீபஸ்தம்பம் எல்லாத்தையும் தாண்டி கிழக்கு வாசல் வழியாக வருகிறார். குந்துமணி உருளி, துலாபாரம் எல்லாத்தையும் கடந்து சின்னல் வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சுட்டார். இடதுபுறம் பார்க்குறோம் அந்த திண்ணை. அந்த திண்ணையில் கொண்டு வந்து நாராயண பட்டதிரியை இவர்கள் அமர்த்தி விடுகிறார்கள். இந்த திண்ணையில் இப்போ உட்கார்ந்துருக்கார். இவருக்கு லெஃப்டில் குருவாயூரப்பன், கரெக்டா? இந்த திண்ணையில் அமர்ந்திருக்கார். இப்படி அமர்ந்திருக்கார். ஏன் இப்படியே இருக்கார்? கழுத்து தான் திருப்ப முடியாது, இப்படியே அமர்ந்திருக்கார்.
இந்த பக்கம் குருவாயூரப்பன் ஓன்னு அழ ஆரம்பிச்சாராம் பட்டதிரி. உள்ளேந்து ஒரு குரல், ஏன் அழறேன்னு. குருவாயூரப்பன் பேசுகிறான், ஏன் அழறேன்னா. குருவாயூரப்பா, நான் ஒரு துர்பாகியசாலிடா, உன் சன்னதி முன்னாடி வந்து உட்காண்டிருக்கேன் பாருடா, கொஞ்சம் கழுத்தை திருப்பி உன்னை சேவிக்க முடியல. நான் இப்படி உட்காந்துருக்கேன், உனக்கு பர்பெண்டிகுலராக என்னால் பார்க்க முடியறதே ஒழிய கழுத்தை இப்படி திருப்பி உன்னை தரிசிக்க முடியலையேடா. நான் எவ்வளோ பெரிய துர்பாகியசாலி பார்த்தியா. எத்தனையோ பேர் குருவாயூர் போக முடியலையேன்னு வருத்தப்படுவா, எத்தனையோ பேர் க்யூவில் நின்னோம் தரிசனம் இன்னும் கிடைக்கலையேன்னு வேதனைப்படுவா. அதெல்லாம் வேற. இந்த கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிற மாதிரி பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டேன். இப்படி திரும்பினா குருவாயூரப்பன், ஆனால் திரும்ப முடியாமல் இருக்கேடா, என்னை போல ஒரு துர்பாகியசாலி இந்த பூமியில் உண்டான்னார். குருவாயூரப்பன் சொன்னான், உன் கழுத்து தானே திருப்ப முடியாது, என் கழுத்து நன்னா இருக்கே. குருவாயூரப்பன் இப்படி வலதுபுறம் திரும்பி தன்னுடைய கழுத்தை நீட்டி காட்டி, பட்டதிரி சௌக்கியமா, என் முகம் நன்னா தெரியறதான்னா. ஐயோ, உன் கருணையை என்னென்னடா சொல்றது, என் கழுத்தை திருப்ப முடியாதுன்னதுக்காக உன் கழுத்தை திருப்பி காட்டுறியேன்னார். குருவாயூரப்பன் சொன்னான், ஹரிசான்டல் மட்டும் இல்லை, வெர்டிக்கலாகவும் என் கழுத்து நன்னா மூவ் ஆகும். அதனால நீ ஒவ்வொரு ஸ்லோகமும் பாடு, நான் வெர்டிக்கலாக தலையாட்டி 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 அதை அங்கீகாரம் பண்ணுறேன். நீ ஒரு ஸ்லோகம் பாடு, நான் தலையாட்டுவேன். நீ ஒரு ஸ்லோகம் பாடு, நான் தலையாட்டுவேன். பட்டதிரி, உன்னுடைய ஸ்லோகங்களை காவியத்தை கேட்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஹரிசான்டலா தலையை திருப்பி உனக்கு தரிசனம் கொடுத்துட்டேன், வெர்டிக்கலா தலையாட்டி கேட்க காத்திருக்கிறேன். பாட ஆரம்பி. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்னா குருவாயூரப்பன் என்னன்னு கேட்டார் பட்டதிரி. பொதுவாக ஒரு நூல், ஒரு காவியம், ஸ்தோத்திரம் பாட போகிறான்னா யாரையாவது வணங்கிட்டு ஆரம்பிக்கணும். நீ யாரை வணங்கிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு கேட்டான் குருவாயூரப்பன். பட்டதிரி கேட்டார், நீயே சொல்லேன், யாரை வணங்கிட்டு ஆரம்பிக்கலான்னார். குருவாயூரப்பன் சொன்னா, சில பேர் அவள் அப்பா அம்மாவை வணங்கிட்டு ஆரம்பிப்பா, சில பேர் ஆச்சாரியனை வணங்கிட்டு ஆரம்பிப்பா, சில பேர் போனா போகிறதுன்னு என்னை வணங்கிட்டும் ஆரம்பிப்பா. உனக்கு யாரை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறதா உத்தேசியம்னு சொல்லு. பட்டதிரி சொன்னார், என்னுடைய வியாதி வாத ரோகத்துக்கு நமஸ்காரம்னார். என்னப்பா இது, இந்த உலகத்திலேயே வியாதிக்கு நமஸ்காரம்னு சொன்ன ஒரே நபர் பட்டதிரி தான். என் வியாதிக்கு நமஸ்காரம்னார். குருவாயூரப்பன் பார்த்தான், நான் கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், இல்லையோ போனா போகிறதுன்னு என்னையாவது வணங்குன்னு, நீ ஏனோ நோய்க்கு போய் நமஸ்காரங்கிறியே. பட்டதிரி சொன்னாராம், இந்த நோய் மட்டும் ஏற்படலைன்னா நீயே என்னை நோக்கி கழுத்தை திருப்பி நீயே தலையாட்டி தலையாட்டி கேட்குறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணியிருப்பியாடா. இந்த அனுகிரகம் எனக்கு கிடைச்சதுக்கு என் கழுத்தை திருப்ப முடியாமல் இந்த நோய் வந்தது தானே காரணம். அதை விடு, இந்த நோய் ஏற்படலைன்னா உன் சன்னதியில் வந்து இத்தனை நாள் உட்காந்து ஒரு காவியம் பாடணுங்கிற எண்ணம் எனக்கு தோன்றி இருக்குமா. அவர் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர், வியாக்கரணத்தில் பெரிய வித்வான். ஆனால் இத்தனை நாள் நான் அதை பயன்படுத்தி உன்னை பற்றி ஒன்று காவியம் பாடலையே. இந்த நோயை நீ கொடுத்ததுனால தானே இந்த காவியம் பாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அதனால நிச்சயமாக இந்த நோய்க்கு முதல் நமஸ்காரம் பண்ணி நாராயணியம் பாடுகிறேன். சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவ திவ்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சகசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனரூரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். லோகத்தில் உள்ள மக்கள்லாம் பாக்கியம் பண்ணியிருக்காடா. எந்த பரபிரம்மத்தை உபனிஷத்தெல்லாம் கூட சொல்ல முடியாமல் தேடின்னு இருக்கோ, கண்கண்ட தெய்வமாக இதோ குருவாயூரிலே குருவாயூரப்பனாக அந்த பரம்பொருள் காட்சி தருகிறான்னு ஆரம்பித்தார். ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம், 100 நாளைக்கு 1036, அதான் ரஃப்லி 1000. அப்படி 100 நாளில் 100 தசகம், ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம், 100 நாளைக்கு 1000 ஸ்லோகம்னு இந்த நாராயணியம்ங்கிற காவியத்தை மத்ஸ்யம் தொட்டு, அதாவது பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் வர்ணித்து அதில் ரொம்ப விசேஷம் முன்னிலையிலேயே குருவாயூரப்பனை அட்ரஸ் பண்ணி